வணக்க மக்களே, ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு இந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் ஒரு சூப்பரான கட்டணம் இல்லாத இலவசமான சேவையும், அதனைத் தொடர்ந்து நீங்கள் ஆதார் சேவை மையத்துக்கே போக தேவையில்லை. அந்த மாதிரியான சில ஃபியூச்சர்ஸோட நல்ல நல்ல புதிய அப்டேட்டுகளோட முக்கியமான ஒரு சூப்பரான அப்டேட்டும் வெளியாகிருக்கு. ஸோ அவை என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கோம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு போயிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சொல்லக்கூடிய UIDAI தான் ஆதார் சம்பந்தமான அனைத்து சேவைகள் அப்டேட்டுகளையும் வெளியிட்டு இருக்காங்க. அதனை போலவே ஜூலை 1ஆம் தேதி முதல் பழசா இருக்கக்கூடிய ஆதார் அப்படின்ற ஆப்பை நீக்கி விட்டுட்டு இப்போ புதுசா ஆதார் ஆப் அப்படின்ற பெயர்ல UIDAI டெவலப்பர்னு போட்டிருக்கிறது அபிஷியலான ஆப் அப்படின்றதையும், ஸோ நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் சொன்னது மட்டும் இல்லாம இந்த ஆப்பின் சேவைகள்ல நிறைய விதமான அதிரடி புதிய அப்டேட்டுகளை வெளியிட்டிருக்காங்க. அதுல முதல் ஒன்று தான் ஜூலை 1ஆம் தேதி முதல் நாம் இதற்கு முன்னாடி இமெயில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா 75 ரூபா பேமெண்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இருந்தது. இப்போவுமே நீங்கள் ஆன்லைன் போய் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 75 பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் இமெயிலே அப்டேட் பண்ண முடியும். ஆனால் இப்போ நியூவாக வந்திருக்க நியூ ஆதார் ஆப் மூலமாக இமெயில் அப்டேட்டை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் நீங்கள் வந்து இலவசமாக பண்ணிக்கலாம். அதுவும் 6 மாத காலத்திற்கு 31 டிசம்பர் வரையும். ஸோ நீங்கள் இமெயில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நியூவாக வந்திருக்கக்கூடிய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. நாளையில் இருந்து தான் இந்த ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கே போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இரண்டாவது, இந்த ஆப்பில் என்ன இன்னொரு அம்சத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பழைய ஆதார் ஆப்பில் வந்துட்டு இந்த ஃபேஸ் அத்தென்டிகேஷன் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை. ஆனால் இந்த புதிய ஆப்பில் வந்துட்டு ஃபேஸ் அத்தென்டிகேஷன் இருக்கிறதுனால நீங்கள் மொபைல் நம்பரை வீட்டில் இருந்தே அப்டேட் பண்ணிக்கலாம், முகவரி அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இ சேவை மையத்திற்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா மொபைல் நம்பராக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், நம்ம ஒவ்வொரு டைமே போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். இது வீட்டில் இருந்தே நமக்கு நம்ம கருவிழி ரேகை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக ஃபேஸ் அத்தென்டிகேஷன் மூலமாக வீட்டில் இருந்தே முடிச்சிடலாம். எப்பயும் போல் இந்த ஒவ்வொரு அப்டேட்டுக்குமே 75 ரூபா கட்டணம் வந்து வசூலிக்கப்படும் இந்த ஆப்லையும் சொல்லியிருக்காங்க. இதற்கூடவே ஒரு QR கோடை வந்து வழியாக நீங்கள் ஆதார் விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த QR கோடில் உங்களோட நம்பர், மொபைல் நம்பர், முகவரி, எனக்கு பேர், என்னோட ஊர் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியும் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக ஈஸியாக வந்து பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆதார் இ சேவை மையம் கம்பல்சரி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு முன்னதாகவே இந்த ஆப் மூலமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்ன டைமில் கொடுக்குதோ அந்த டைமுக்கு நீங்கள் போயிட்டு உங்களோட வேலைகளை முடிச்சுக்கிற மாதிரியும் சூப்பரான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா உடனே இந்த ஆப் மூலமாக ஆதாரும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி ஃபேஸ் அத்தென்டிகேஷன்லாம் கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு தாமதமும் இல்லாமல். இவை எல்லாமே இப்போ வந்திருக்க புதிய ஆதார் ஆப்பில் வந்து இருக்குது. ஸோ உடனே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி தேவையான சேவைகளை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.